வணக்கம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா அண்ட் ஆர்கே பற்றி பார்த்தோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் ஆக்டினோமைசிஸை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான டெய்லி நீட்ஸை இந்த BuyMote e-shopping ஆப்பில் டிஸ்கவுண்ட்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் BuyMote வெல்கம் கிட்டுன்னு ஒரு காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்குது. 999க்கு 25 ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. எனக்கு அது வர்த்தாக தோணுது. உங்களுக்கு வர்த்தாக தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பாப்புலரான பிராண்ட்ஸும் இருக்குது. நமக்கு தேவையான பிராண்டுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு தேவையான ப்ராடக்டை டிஸ்கவுண்ட்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்டினோமைசிஸ்னா என்னன்னா ஒரு லாங் ஃபிலமெண்ட். அந்த ஃபிலமெண்ட்டை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஐஃபே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐஃபேல இருக்க பிரான்ச் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா நெட்வொர்க் கால் மைசீலியம். அந்த மைசீலியம் வந்து எப்படி இருக்கும்னா ஸ்மாலர் ஃபிலமெண்ட்ஸாக இருக்கும். அதுதான் ஃபங்கை. அந்த ஃபங்கை வந்து குரூப் ஆஃப் யூக்ரியாட்டிக் மைக்ரோப்ஸ். இது வந்து ஓவலாக இருக்கும், பியர் ஷேப்பாக இருக்கும். அது பேர் என்னன்னா ஐப்போ மைக்ரோபியம். அதை எதை ப்ரொடியூஸ் பட் எண்ட் ஆஃப் தி லாங் ஐஃபேல இருக்கு. ஃபியூ ப்ரோகாரியோட்டிக்ஸ் வந்து ஆக்சுவலி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். அது ஸ்கொயர் ஆர்கே லிவிங். அது எங்கெங்கெல்லாம் லிவ் ஆகுதுன்னா ஸ்லால்ட் பாண்ட்ஸு ஷேப் எப்படி ஷேப் இருக்கும்னா ஃப்ளாட்டாக இருக்கும். ஸ்கொயர் டு ரெக்டாங்குலர் பாக்ஸஸாகவும் இருக்கும். 2 மைக்ரோமீட்டர் டு 24 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இதோட திக்னஸ் இருக்கும். அப்புறம் மைக்ரோ பாக்டீரியா வந்து பாக்டீரியா சம்டைம்ஸ் வந்து அக்ரிட் எப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸாக ஃப்ரூட்டி பாடிஸாகவும் இருக்கும். சம் ப்ரோகாரியோட்டிக்ஸ் வந்து வேரியபிள் ஆகுது எப்படின்னா ஷேப் லேக் ஆஃப் சிங்கிள் கேரக்டர்ஸ் ஃபார்ம். அதுதான் என்னன்னா பியோமார்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோகாரியோட்டிக்ஸில் வேரியஸான சைஸஸ் இருக்குது. அந்த சைஸஸ் மச் ஷேப்ஸ். எச்சரியா கொலிக் அதாவது ஒரு ராட் 1.1 to 1.5 மைக்ரோமீட்டர் வெயிட்டாக இருக்கும். 2.0 to 6.0 மைக்ரோமீட்டர் லாங்காகவும் இருக்கும். மைக்ரோபிளாஸ்மியா அப்படின்றது மைக்ரோபிளாசமா இருந்தது எப்படின்னா இன்ட்ரெஸ்டிங் ஒரு குரூப்பாக பாக்டீரியா வந்து லேக் செல்வால்ஸா அப்படி இருக்கும். அது ஸ்மாலஸ்ட் ப்ரோகாரியோட்டிக்ஸாக இருக்கிறதுனால 0.3 மைக்ரோமீட்டர் டயாமீட்டரா அப் சைஸில் ப்ரோகாரியோட்டிக்ஸ் வந்து இருக்கும். அது பாக்ஸ் வைரஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பைரோசிட்டஸ் அது அப்படின்னா 500 மைக்ரோமீட்டர் லென்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் ஓசிலேட்ரியா அப்படின்றது ஒரு பாக்டீரியா வந்து அந்த பாக்டீரியா எவ்வளோ 7 மைக்ரோமீட்டர் டயாமீட்டர் இருக்கும். சேம் டயாமீட்டர் ரெட் பிளட் செல்ஸாக இருக்கும். ஹியூஜ் பாக்டீரியா வந்து என்னன்னா ஃபிஷியோலிக் லிவ்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி இந்த ப்ரௌன் ஆஃப் தி சர்ஜர் ஆஃப் ஸ்பிஷ் அதில் வந்து இருக்கும். ஃபிஷியோலஜிக் க்ளோஸ் வந்து எப்படி க்ளோ ஆகுதுன்னா லார்ஜாக 600/80 மியூகோமீட்டர். ஈவன் லார்ஜர் பாக்டீரியாவும் எப்படின்னா டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க ஓஷன் செடிமெண்ட்டாக வச்சு. ஃபியூ பாக்டீரியா ஆர் மச் லார்ஜர் தென் ஆவரேஜ் யூகாரியோட்டிக் செல்ஸாகவும் இருக்கு. இப்போ ப்ரோகாரியோட்டிக் ஸ்ட்ரக்சர்ஸோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். பிளாஸ்மா மெம்பரேன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்டிவாக பெர்மபிளாக இருக்கும். மெக்கானிக்கல் பவுண்டரியாகவும் இருக்கும். நியூட்ரியன்ட் வேஸ்ட் டிரான்ஸ்போர்ட் லொகேஷன்ஸாகவும் இருக்கும். மெட்டபாலிக் ஒரு ப்ரோசஸ் ஆகிறதுனால அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் டிடெக்ஷன் ஆகி என்விரான்மெண்ட் செல்ஸில் வந்து என்னன்னா செல்மெட்ரிஸாக ஆகுது. அப்புறம் கேப்சூல் வேல்யூ கேப்சூல் வந்து பொயன்சியாக இருக்கும், ஃப்ளோட்டிங்காக இருக்கும். அக்வாட்டிக் என்விரான்மெண்ட் ரைபோசோம்ஸ் வந்து ப்ரோட்டீன் சிந்தசைஸ். இனாகுலேஷன் பாடியில் வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் கார்பன் பாஸ்பரேட் அண்ட் அதர் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். நியூக்ளியர் வந்து என்னன்னா டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல். பிளாஸ்மிக் ஸ்பேஸ் வந்து என்ன கண்டைன்ஸ் என்சைம்ஸ் வந்து பைண்டிங் ஆகி அந்த ப்ரொடெக்ட்ஸாக வந்து நியூட்ரியன்ட் ப்ராஸ்பிக் அப்டேட் ஆகும். செல்வால் வந்து ப்ரொவைட்ஸ் த ப்ரொடெக்ஷன். கேப்சூல்ஸ் அண்ட் ஸ்லைம் லேயர்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பிளான்ஜோனிக் சர்ஃபேஸஸாக இருக்கும். ஃபைப்ரிக்காக இருக்கும். ஃப்ளஜெல்லா வந்து என்னென்னா மொட்டிலிட்டி பண்ணுறதுக்காக இருக்கும். எண்டோஸ்கோப் வந்து சர்வல் ஆஃப் என்விரான்மெண்டல் காலனிஸாகவும் இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரோகாரியோட்டிக் செல்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.